ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சமையல் ஸ்டுடியோ. தமிழ் சமையல் ஸ்டுடியோவில் சுவையான பீன்ஸ் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 3லிருந்து 4 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே இதில் 250 கிராம் பீன்ஸை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த பீன்ஸை எண்ணெயிலே நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பீன்ஸ் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை நாம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே எண்ணெயில் 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு வதங்கின உடனே 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வேக விடலாம். வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இதில் 2 தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தக்காளியையும் வேக விடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் எடுத்து சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். ரெண்டையும் தண்ணீர் விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் நாம் வேக விட்டு வச்சுருக்கிற அந்த பீன்ஸை சேர்த்துக்கலாம். இது கூடவே மசாலா பொருட்களும் சேர்த்துக்கலாம். 1லிருந்து 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மசாலா பொருட்களை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலா பொருட்களை கொதிக்க விடலாம். நல்லா இந்த மாதிரி கொதித்து வந்த உடனே இதில் நாம் அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா கிரேவியை 2 மினிட்ஸ் மட்டும் கொதிக்க விட்டால் போதும். 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா பாருங்கள், நல்லா கொதித்து சுவையான பீன்ஸ் கிரேவி தயாராகிருச்சு. இந்த கிரேவி சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் சப்பாத்தி பூரிக்கெல்லாம் அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த கிரேவி பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.